மத்திய 24:5-6 வாசிங்க. मत्ती 24:5-6 को पढ़िएगा. இரண்டாவது அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். दूसरा चिन्ह लड़ाइयों और लड़ाइयों की चर्चा तुम सुनोगे. எந்த யுத்தத்தை இயேசு சொல்றார்? किस युद्ध के बारे में प्रभु यीशु कहते हैं? பொத்தாம் பொதுவா இயேசு என்னைக்குமே பைபிள்ல பேசினதே கிடையாது. और खुल ऐसे ही अंदाजे में प्रभु बाइबल में कहीं बात नहीं की है. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் தெளிவா தான் சொல்லி இருக்கார். प्रभु यीशु मसीह ने सब कुछ सफाई से कहा है. இந்த அடையாளத்தை கவனிங்க. उस निशानी को देखिए. இது இப்போ 2019ல நடந்துகிட்டு இருக்கிற அடையாளம். ये 2019 में होने वाला चिन्ह है. கடைசி காலத்துல ஒரு யுத்தம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल कहती है अंतिम दिनों में एक युद्ध आएगा. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. एगेशकेल नबी का पुस्तक 38:8 को पढ़िए. எசேக்கியேல் 38:8. एगेशकेल 38:8. கடைசி வருஷங்களிலே வருவாய்னு ஒரு யுத்தம் இருக்கு பாருங்க. अंतिम वर्ष में आएगा करके एक जगह में लिखा है देखिए. அப்படியே 16வது வசனத்தையும் வாசிங்க. और 16वां वचन को भी पढ़िएगा. கடைசி நாள்னு இருக்கு பாருங்க. अंतिम दिन करके लिखा है. இந்த யுத்தம் வந்து கடைசி வருஷங்களிலே கடைசி நாட்களிலே நடக்கணும். ये युद्ध अंतिम सालों में और अंतिम दिनों में होना है. யாருக்கு விரோதமா நடக்கணும்? किसके खिलाफ होना है? இஸ்ரவேலுக்கு விரோதமா நடக்கணும் இருக்கு. इस्राएल के खिलाफ होना है करके लिखा है. இதுவே ஒரு பெரிய அடையாளம். ये बड़ा निशानी है. ஏன்னா இந்த பூமியில 1900 வருஷமா இஸ்ரவேலே கிடையாது. क्योंकि इस पृथ्वी पर 1900 साल तक इस्राएल नहीं था. 1948 தான் இஸ்ரவேல்ங்கற தேசமே விடுதலையாகி வந்துச்சு. 1948 में ही इस्राएल करके एक देश फिर से उभर उठा. 1950 வருஷமா இஸ்ரவேல்ங்கற நாடே கிடையாது. 1950 साल तक इस्राएल करके कोई देश ही नहीं था. அந்த நாடு வந்ததே ஒரு பெரிய அடையாளம். वो देश फिर से उभर उठा है. ये बड़ा चिन्ह है. இப்போ அதுக்கு விரோதமாக ஒரு தேசம் வரணும்னு இருக்கு. अभी उसके खिलाफ एक देश आएगा करके लिखा है. யார் வரணும்? कौन आएगा? அது தெரிஞ்சிருச்சுனா தான் நமக்கு அதான் அடையாளம். क्यों उसके खिलाफ आना है ये जान लेंगे तो ये बड़ा निशानी है. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. एगेशकेल नबी का पुस्तक 38:2 को पढ़िए. கொஞ்சம் கஷ்டமா இருக்குல அது படிக்க. அந்த வசனம் படி கொஞ்சம் கஷ்டமா இருக்குல. ये वचन पढ़ने के लिए थोड़ा कष्ट हो रहा है ना. अन्य भाषा பேசுற மாதிரி இல்ல. अन्य भाषा जैसा लग रहा है ना. மனுபுத்திரனே மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படிதானே இருக்கு. हे मनुष्य के संतान अपना मुंह मागोग देश के गोग की ओर करके रेश और मेशेक तूबल का प्रधान है उसके विरुद्ध भविष्यवाणी कर. நான் சொன்னல படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த வசனம். मैंने पढ़ा कहा था ना पढ़ने के लिए तो என்ன காரணம் நினைக்கிறீங்க? इसका कारण क्या है करके सोचते हैं. எப்பயாவது ஒரு தடவை பைபிள் படிச்சா அப்படிதான். कभी ना कभी बाइबल पढ़ेंगे. அவர் நினைக்கல இந்த பால் நம்ம பக்கமே திரும்பும். கவனிங்க. ஆக்சுவலா அதெல்லாம் இப்ப நம்ம கூட இருக்கிற நாடுகள். ये जो है हमारे साथ रहने वाले देश हैं. மேசேக் தூபால் இதெல்லாம் நம்ம கூட இருக்கிற நாடுகள். மேஷேக் தூபால் ये सब हमारे साथ के देश हैं. மராத்தி பைபிள் இருக்குல்ல. मराठी बाइबल है ना. அதுல தான் பர்టిక్యులரா வார்த்தை இருக்கும். தமிழ்ல கூட இருக்காது. மராத்தில இருக்கும் அந்த 38:2ல. நீங்க இந்தியா மராத்தியா நீங்க? हिंदी. சரி மராத்தி பைபிள் வச்சிருக்கீங்க? आपके पास मराठी बाइबल है? है है पढ़ी அத வாசிங்க. उसे पढ़िएगा. இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை இல்ல அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லும்போது நீங்க வாசிங்க. तमिल में एक शब्द नहीं है. मैं आपको बताने அந்த 38:2ல இருக்கிற நாடுகள்லாம் யாரு? वो 38:2 में जो देश है वो कौन है? இப்போ அந்த நாட்டு பேர்லாம் நான் சொல்லிட்டேன்னா நீங்க வந்துட்டு அது எப்படின்னு கேப்பீங்க. वो देश का नाम बताऊंगा तो वो कैसा करके आप அவங்க पूछेंगे. எங்க இருக்கறாங்கன்னு இருக்கு. वे कहां है करके लिखा है. அத சொல்லிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. और इसे बताऊंगा तो आसान होगा. 39:2 வாசிங்க பாப்போம். 39:2 को पढ़िए. 39:2. 39:2. அந்த வடபுறங்களிலிருந்து எழும்பவுன்னு இருக்கு பாருங்க. उत्तर के ओर से निकलेगा करके लिखा है. இந்த எசேக்கியேல் 38ல இருக்கிற நாடுகள்லாம் வடபுறத்துல இருந்து வரணும். और एगेशकेल 38 में जो देश है वो सब उत्तर दिशा से आना चाहिए. இஸ்ரவேலுக்கு அப்படி மேல ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் நேரா வடக்குனா நார்த் மேல் சைடு ஒரு கோடு போட்டீங்கன்னா और इजराइल के ऊपर एक बिंदु रख के आप उत्तर की दिशा की ओर एक लकीर खींचेंगे तो அது நேரா போய் ஒரு சிட்டி மேல நிக்கும். वो सीधा जाकर एक सिटी पर रुकेगा. அந்த சிட்டிக்கு பேர் தான் மாஸ்கோ. वो सिटी का नाम है मास्को. நீங்க ஜெருசலேம் மேல புள்ளி வச்சு ஒரே ஸ்ட்ரைட் லைன் அப்படியே நேரா போடினா மாஸ்கோல போய் நிக்கும். यरूशलेम के ऊपर एक बिंदु रख के सीधा स्ट्रेट लाइन ऊपर खींचेंगे तो मास्को में जाके रुकेगा. वो पेशा. அதே ரஷ்யாவுடைய இன்னொரு பகுதி தான் ஆசியா பகுதியில் இருக்கு. और रशिया का और एक इलाका ही जो है वहां एशिया में है. அதுக்கு பேரு டுபால்ஸ்க். उसका नाम डुबास्क. இப்போ கூட இருக்கு ஹார்பர் சிட்டி டுபால்ஸ்க்னு பேரு. हार्बर सिटी है अभी भी है.
அதுதான் அங்க தூபால்னு இருக்கு. यही यहाँ पर दूबाल करके लिखा है। இது ரெண்டுத்துக்கும் சீஃப் ஒன்னு இருக்கு. ये दोनों का एक चीफ है, அதுக்கு பேரு ரோஷ். उसका नाम रोश। அந்த வார்த்தை மட்டும் இங்க இருக்காது, தமிழ் பைபிள்ல இருக்காது, மராத்தியில இருக்கும். वो शब्द ये तमिल बाइबल में नहीं है, मराठी बाइबल में मिलेगा। இந்தியில இருக்குதா ரோஷ்ங்கிற வார்த்தை? रोश இருக்கா? இந்தியிலயும் இருக்கு. அது வாசிங்க. हे रोश। ரோஷ் மட்டும் வாசிக்க கூடாது. அடுத்த வசனம். ஐயோ, அடுத்த வசனத்துல எந்த வசனம் தான் வாசிங்க. और ये कहे कि गोग हे रोश मेशेक और तुबाल के प्रधान परमेश्वर यहोवा यो कहता அந்த है। ஏ பிரதான் இருக்குல்ல, இந்த ரெண்டு சிட்டிக்கு மேல அதுதான் தலைமையான அதிபதின்னு இருக்கு. और ये दोनों सिटी के ऊपर वही प्रधान करके लिखा है। அது ரெண்டுத்துக்கு தலைமை எங்கன்னா ரோஷ், அதான் ரஷ்யா. वो दोनों का मुख्य शहर वो रशिया है। அந்த ரோஷ் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, वो रोश क्यों दिया गया है? எந்த நாட்டோடையும் சேர்த்து எழுதும்போது, இப்ப இந்தியாவை எழுதும்போது எப்படி எழுதுவோம்? भारत को लिखते समय कैसा लिखते हैं? இந்தியாவும் ரஷ்யாவும் உடன்படிக்கை பண்ணது, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா, भारत और रूस दोनों समझौता करते हैं, நம்ம எப்படி எழுதுவோம்னா कैसा लिखते हैं? இண்டோ ரஷ்யான்னு எழுதுவோம். इंडो रशिया लिखते हैं। மேதிய பெர்ஷியாவை எப்படி எழுதுவோம்னா மேடோ பெர்ஷியான்னு எழுதுவோம். मेदियो फारसियों को मेदियो फारसियो लिखते हैं। அந்த ரஷ்யாவை எழுதும்போது ரோஷ்னு எழுதுவாங்க. और रशिया को लिखते समय रोश लिखते हैं। அந்த ரோஷ் தான் அங்க இருக்குது. वो रोश ही यहाँ पर है। கடைசி காலத்துல ரஷ்யா தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும். अंतिम दिनों में जो है रशिया इजराइल के खिलाफ आएगा। என்ன ஆச்சரியம்னா, आश्चर्य क्या है? இந்த வசனம் கொடுக்கப்பட்டது இன்னையிலிருந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி. ये वचन जो लिखा गया है ये आज से 2600 साल के पहले। அன்னைக்கு ரஷ்யாங்கிற நாடே கிடையாது. उस समय रशिया करके एक देश ही नहीं था। அன்னைக்கு அவங்களுக்கு பேரு சபேயர்னு பேர். वो उस समय उनका नाम सगेर। 1918 வரைக்கும் அவங்களுக்கு பேரு ஜார் மன்னர்கள் தான் அங்க இருந்தாங்க. और 1918 तक जो है जर्मन की वहां पर थे। அதுக்கு பிறகு அதுக்கு பேரு ரஷ்யான்னு பேர். उसके बाद ही उसका नाम रशिया पड़ा। அந்த ரோஷ் தான் அங்க இருக்கு. वो रोश ही यहाँ पर है। இந்த ரஷ்யா மேசேக் தூபாலுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ரஷ்யா இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமா ரெடி ஆயிருச்சு. मेशेक में दूबाल का हेडक्वार्टर से रूस जो है अभी तैयार हो गया है। ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமா வரும்ங்கறார். प्रभु कहते हैं अंतिम दिनों में रशिया इजराइल के खिलाफ आएगा। என்ன ஆச்சரியம்னா, आश्चर्य क्या है? இஸ்ரவேல் உருவாவறதுக்கு காரணமா இருந்த நாடுல ஒன்னு ரஷ்யா. इजराइल शुरू होने का, निर्माण होने का एक वजह था, वो देश में रशिया भी एक है। ஐநா சபையில இஸ்ரவேலுக்கு ஆதரவா ஓட்டு போட்டுச்சு. ऐना में इजराइल के सहमति में वो वोट दिया था। இப்போ என்னன்னா, अभी क्या है? கர்த்தர் சொன்னபடி प्रभु के कहने के अनुसार ரஷ்யாவுடைய கப்பல்கள் रशिया का जहाज இஸ்ரவேல் பார்டருக்கு புறப்பட்டு போயிருச்சு. इजराइल के बॉर्डर में जा चुका है। இஸ்ரவேலுடைய அந்த எல்லையில நிக்குது. इजराइल की सीमा में खड़ा है। எந்த நேரத்துல இந்த யுத்தம் தொடங்கும்? किसी भी समय ये युद्ध शुरू हो இந்த सकता है। யுத்தம் 2019 ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சிருக்கணும். இந்த வருஷமே ये युद्ध 2019 के शुरुआत में ही शुरू होना चाहिए था। இந்த யுத்தம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வருகைக்கான முந்தின யுத்தம். ये युद्ध ही आगमन के पहले वाला युद्ध है। இப்ப எல்லா கப்பல்களும் அங்க போயிருச்சு. अभी सारे लड़ाई जहाज वहां जा चुका है। ரஷ்யாவுடைய 1.5 லட்சம் ராணுவ வீரர்கள் இப்ப அங்க நின்னுட்டு இருக்காங்க. और रशिया का 1.5 लाख सैनिक वहां पर तैनात है। எந்த நேரத்துல இந்த யுத்தம் தொடங்கும்? और किसी भी समय युद्ध शुरू हो सकता है। இதை விட பெரிய ஆச்சரியம் ஒண்ணு 2019ல நடந்துச்சு. इससे भी சாரி बड़ा 2018ல நடந்துச்சு. इससे भी बड़ा आश्चर्य कार्य 2018 में हुआ था। என்னன்னு கேட்டீங்கன்னா, वो क्या है? அந்த 38:2ல மாக்கோகுன்னு ஒன்னு இருக்கு பாருங்க. और 38:2 में माकोग करके लिखा है ना। இந்த மாக்கோக் அப்படிங்கிறது வந்து நோவாவுடைய பேரப்பையன் பேர். और माकोग जो है नो का पोते का नाम है। அந்த மாக்கோக் தான் இன்னைக்கு மங்கோலியாவாக இருக்கிறது. और वो माकोग ही आज मंगोलिया है। மாக்கோகியா பின்னாட்களிலே மங்கோலியா. माकोगिया बाद में मंगोलिया। இந்த மங்கோலியாவும் ரஷ்யாவும் பயங்கரமான எதிரிகள். और मंगोलिया रशिया दोनों दुश्मन हैं। ஆனா பைபிள் சொல்லுது ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா. लेकिन बाइबल कहती है दोनों एक साथ जुड़कर इजराइल के खिलाफ आएंगे। இந்த மங்கோலியா நாட்டை ஒண்ணுமில்லாம அடிச்சதே ரஷ்யா தான். मंगोलिया देश को पूरा शून्य करने वाला रशिया था। இந்தியா பாகிஸ்தான் மாதிரி மங்கோலியா ரஷ்யா யுத்தம் நடந்துச்சு. जैसा भारत पाकिस्तान है वैसा रशिया और मंगोलिया का युद्ध हुआ था। ஆனா பைபிள் சொல்லுது ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும். लेकिन बाइबल कहती है दोनों एक साथ आएंगे। கடந்த 20 வருஷமா மங்கோலியா எந்த நம்ம ஊர் பேப்பர்லலாம் பேரே கிடையாது. पिछले 20 साल से मंगोलिया का नाम निशाना हमारे अखबार में देखने को नहीं मिला। அந்த நாடு ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. क्योंकि वो देश पूरा शून्य हो चुका था। ஆனா என்ன ஆச்சரியம்? लेकिन आश्चर्य क्या है? 2018 செப்டம்பர் 11ஆம் தேதி सितंबर 11 तारीख ரஷ்யாவும் மங்கோலியாவும் சேர்ந்து கூட்டு பயிற்சி ராணுவ பயிற்சி செய்தாங்க. रशिया और मंगोलिया दोनों आपस में मिलकर प्रशिक्षण गए, सेना का प्रशिक्षण किए। 3 லட்சம் ராணுவ வீரர்கள், 3 लाख सैनिक
மிகப்பெரியதான போர் பயிற்சி செஞ்சாங்க. बहुत बड़ा लड़ाई का प्रशिक्षण किया। அப்பதான் எல்லாருக்கும் ஆச்சரியம், तब सबको आश्चर्य हुआ, ரஷ்யாவோடு மங்கோலியா இணைந்து விட்டது. रशिया के साथ मंगोलिया जुड़ गया है। கர்த்தர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு. प्रभु के कहने के अनुसार भविष्यवाणी नपीतुल्य पूरा இப்போ हो गया। ரெண்டு சைடும் ஆட்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. अभी दोनों साइड में युद्ध के लिए सैनिक तैयार हो चुके हैं। இது ஒரு பக்கம் அமெரிக்க ராணுவம் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் அனுப்பிச்சிருச்சு. एक तरफ से अमेरिका की सेना ने अपना पूरा हथियार भेज दिया है, ஒரு பக்கம் ரஷ்யா மங்கோலியா எல்லாம் சேர்ந்துருச்சு. और दूसरी तरफ से रशिया और मंगोलिया आपस में जुड़ गया है। இப்போ உங்களுக்கு நமக்கு இந்தியால இத பத்தின செய்திகள் ரொம்ப வராது. भारत में इस बारे में ज्यादा समाचार सुनने नहीं मिलेगा। நாங்க இப்போ மத்திய கிழக்கு நாடுல ஊழியத்தை முடிச்சிட்டு வரதுனால अभी पूरब के देशों में हम सेवा पूरा करके आ रहे थे, इसलिए அங்க நடக்கிற நியூஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியும். वहां के कुछ समाचार को हम कलेक्ट कर पाए। அங்க எல்லா நாடுகளும் தங்கள் தங்கள் பொசிஷனுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க யுத்தத்துக்காக. वहां के सारे देश अपने अपने पोजीशन में युद्ध के लिए तैयार हो रहे கர்த்தருக்கு हैं। சித்தமானால் प्रभु की इच्छा हो तो இந்த வருஷமே அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. इसी साल वो युद्ध शुरू होने का बहुत संभावना है करके कहते हैं। ஒருவேளை தவறுனாலும் शायद तो चूकेगा तो भी நம்முடைய தலைமுறையில் நம் கண்கள் காண அந்த யுத்தம் நிச்சயமாய் வரும். हमारी पीढ़ी में हमारे आंखों के सामने जरूर वो युद्ध होने वाला ஆனா है, ரொம்ப காலம் செல்லாது. लेकिन ज्यादा देरी नहीं होगी। இன்னும் சில வருஷங்களுக்குள்ளே நம் கண்கள் காண கண்டிப்பாய் வந்துரும். और कुछ सालों के अंदर हमारे आंखों के सामने युद्ध जरूर होगा। இதுதான் வருகைக்கு முன்னாடி வர வேண்டிய கடைசி யுத்தம். यही आगमन के पहले होने वाला आखिरी युद्ध है। வருகைக்கு அப்புறம் அந்திகிறிஸ்துவோட யுத்தங்கள்லாம் நிறைய இருக்குது. आगमन के बाद एंटी क्रिस्ट का युद्ध बहुत सारा है। இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது, अभी आपको ये जानना है, நீங்க டிவிலயோ பேப்பர்லயோ आप टीवी में या पेपर में அல்லது இன்டர்நெட்லயோ या इंटरनेट में இஸ்ரேலும் ரஷ்யாவும் யுத்தத்தை ஆரம்பிச்சதாகவோ, इजराइल और रशिया युद्ध को शुरू करेंगे तो, அல்லது இஸ்ரேலோ ஈரானோ யுத்தத்தை ஆரம்பிச்சதாகவோ, या इजराइल और ईरान युद्ध शुरू किए करके நீங்க செய்தியை பார்த்தா कुछ समाचार पढ़े तो நீங்க மூட்டை முடிச்ச கட்டலான்னு தெரிஞ்சுக்கணும். आपको अपना बोरा बिस्तरा बांधना है, इसे समझ लीजिए, இனிமேல் காலம் செல்லாதுன்னு அர்த்தம். क्योंकि अभी इसके आगे ज्यादा देरी नहीं होगी। அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கடைசி அடையாளங்களில் ஒன்று. यही आखिरी चिन्ह में से एक है। இப்பவே எல்லாமே ரெடியாக இருக்கு. अभी ही सब कुछ तैयार है। கர்த்தர் சொன்ன இரண்டாவது அடையாளம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், நம் காலத்துல நடக்க போகுது. प्रभु का कहा हुआ दूसरा चिन्ह है, युद्ध और लड़ाइयों की चर्चा सुनोगे, वो हमारे जमाने में हो रहा है இப்ப அதற்கான எல்லா காரியங்களும் நடந்து முடிந்து और விட்டது. उसके लिए पूरे तैयारी हो चुकी है।